ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. நன்றாக குருவாழ்க, குருவே துணை. பரபிரம்ம ருத்ரகாயத்ரி ஞானஸ்தலத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் கூறி, தனுசு லக்னத்திற்கு தை மாத பலன்களாக மகர ராசி சூரியன் சஞ்சாரம் செய்வதற்கான பலன்களை பார்க்க இருக்கிறோம். 30 நாட்கள் அப்படின்றது சூரியன் 3 பாதத்தில் நகர்ந்து போகிறார் மகர ராசியில். சூரியனுக்கு மகர ராசிக்கு என்ன முக்கியத்துவம் அப்படின்னா, மகர சங்கராந்தின்னு பேர். அதாவது சூரியன் தெற்கு தட்சிணாயனத்தை முடித்து உத்தராயணத்தை மாறும்போது தெற்கிலிருந்து வடக்கு பார்த்து அவர் பயணத்தை தொடங்குகிறார். அதற்கான ஒரு வளர்ச்சி நமக்கு இருக்கும் நிச்சயமாக. அதனால தான் தை பிறந்தால் வழி பிறக்கும்னு பழமொழி வந்தது. இப்போது தனுசுக்கு சூரியன் பாக்யாதிபதி. சூரியனுடைய நட்சத்திரம் தனுசு லக்னத்தில் இருக்குது. ஒரு பாதம் 3 பாதம் 2ஆம் இடமான தனம், பேச்சு, குடும்பம் அப்படின்ற ஸ்தானத்தில் இருக்குது. அப்போ அவருடைய நட்சத்திரம் இருக்கிற வீட்டுக்கே அவர் வரும்பொழுது எவ்வளவு சிறப்பு கொடுப்பாரோ அவ்வளவு சிறப்பு கொடுப்பார். பட் இதில் நம்ம நட்சத்திர ரீதியாக பார்க்கும் பொழுது, நம்ம பலன்களை எடுக்கும் பொழுது அவங்கவுங்களுடைய வீடு எங்கே இருக்குது, அந்த எந்த நட்சத்திரத்தில் போகிறாரோ அந்த அதிபதி எங்கே இருக்குது, அந்த பலன்களையும் தருகிறாருங்கிறது தான் நிகழ்வுகளாக நமக்கு நடக்க போகிற உண்மைகள். அப்படி பார்க்கும்போது ஜனவரி 14ஆம் தேதியிலிருந்து 10 நாட்கள் ஜனவரி 24 வரைக்கும் உத்திராட நட்சத்திரத்தில் சூரியன் போயிட்டுருக்கும் பொழுது அவர் அந்த 2ஆம் இடத்துக்கு அவ்வளோ பெருசாக நன்மை இல்லைன்னு எடுத்துக்கணும். காரணம் என்னென்னா, 2ஆம் இடத்துக்கு சூரியனுடைய வீடு 8ஆம் இடமாக வருது. ஆனால் பேச்சு, குடும்பம் அதெல்லாம் வாக்கு சம்மந்தப்பட்ட இதில் நமக்கு பவர்ஃபுல்லாக இருக்கும். நல்லா பேச தோணும். நல்லபடியான ஒரு அதிகார தோரணைகள் உண்டு. அதாவது குடும்ப உறுப்பினர்களிடையே அந்த பேச்சினுடைய தாக்கம் அதிகமாக இருக்கும். இந்த பணம் சேமிப்பு அப்படின்ற அந்த 2ஆம் இடம் அந்த சூரியனுடைய வீட்டை பிரதிபலிக்கிறதுனால நமக்கு அந்த 2ஆம் வீட்டுக்கு ஒரு பாதிப்பு. அதனால் இப்போ அந்த 10 நாட்கள் மட்டும்தான் அந்த பலன். மறுபடியும் அவர் சந்திரனுடைய நட்சத்திரத்தில் திருவோண நட்சத்திரத்தில் போவார். அப்போ இந்த திருவோண நட்சத்திரம் என்பது நமக்கு 8ஆம் அதிபதியாக வந்தாலும் சந்திரன் நமக்கு 2ல் இருக்கிறதுனால, சந்திரனுடைய நட்சத்திரமாகவே 2ல் இருக்கிறதுனால எதிர்பாராத தனவரவை கொடுப்பார். நம்ம பேசுகிற பேச்சினாலேயும் நமக்கு பணம் கொடுப்பார். அப்போ வாக்குஸ்தானத்தினால பணம் சேகரிப்பு, பண வரவு அப்படின்ற அமைப்பில் அது வேலை செய்யும். சந்திரனுடைய நட்சத்திரங்கள் நமக்கு 6ஆம் வீட்டிலையும் இருக்குது, 10ஆம் வீட்லேயும் இருக்குது. அதனால் வேலை, தொழில், உத்தியோகம் இது சார்ந்து பண வரவுகள் நமக்கு வரக்கூடிய அமைப்பை சூரியன் இந்த நாட்களில் கொடுக்குறார். 10 நாட்கள் சூரியனுடைய நட்சத்திரம், 13 நாட்கள் சந்திரனுடைய நட்சத்திரம், ஒரு 6 நாட்கள் மட்டும் செவ்வாயினுடைய நட்சத்திரம். பிப்ரவரி 12ஆம் தேதி வரைக்கும் சூரியன் அங்கே இருப்பார். அப்போ அந்த செவ்வாயினுடைய நட்சத்திரத்தில் போகும் பொழுது நமக்கு நல்ல பலன்கள் நடக்கும். ஒரு கணவனானால் மனைவி, மனைவியானால் கணவன், இருவர்னால ஒரு ஆதாயம், ஏதோ ஒரு வகையில் பெனிஃபிட், பொன்பொருள் ஆதாயம், பொன்பொருள் சேர்க்கை அப்படின்னு எடுத்துக்கலாம். கஸ்டமர்னால் நமக்கு பண வரவு, பார்ட்னர்னால நமக்கு பண வரவு, சமுதாயம் சார்ந்த பணிகள் நம்ம செய்கிறோம் இல்லையா, கம்யூனிகேஷன், தகவல் தொடர்பு, அதன் மூலமாக பண வரவு. இப்போ டிஜிட்டலில் பண்ணிகிட்ருக்கோம். அந்த டிஜிட்டல் மூலமாக நம்ம செய்யக்கூடிய வேலைகள், கமிஷன் தொழில், கான்ட்ராக்டு, ஒப்பந்தம், இதன் மூலமாகவும் பணம் வரும். கலை சார்ந்த தொழில்கள், நமக்குன்னு ஒரு ஹேபிட்டு, ஒரு ஹாபி, ஒரு கலை திறமை, ஒரு க்ரியேட்டிவிட்டி மைண்டு இதெல்லாம் இருக்கும். அது சார்ந்தும் நமக்கு பண வரவும், குழந்தைகள் சார்ந்தும் நமக்கு பண வரவு உண்டாகும். எதிர்பாராத தனவரவு அப்படிங்கிறது இப்போ ஒரு வெளிநாட்டில் வேலை பார்க்குறதன் மூலமாகவும் பண வரவு உண்டு. மூலதனம் போட்டது எதிர்பார்த்ததுக்கு ஒரு பண வரவும் உண்டு. அதாவது நம்ம போட்டு வச்சுருப்போம், அதில் ஒரு ப்ராஃபிட், நம்மளுடைய முதலீடுகளுக்கான ப்ராஃபிட், அதன் மூலமாகவும் பண வரவும் உண்டு. ஒரு ட்ராவல் பண்ணுறது, அதன் மூலமாகவும் பண வரவும் உண்டு.
அப்போ இந்த 2ஆம் இடத்துக்கு எத்தனை பாவங்கள் எப்படியெல்லாம் கனெக்ட் ஆகுதோ அது மாதிரி நம்மளுக்கு பவர்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நமக்கு பணம் கொடுக்குற கிரகம் சூரியனும் இருக்குது, சந்திரனும் இருக்குது, செவ்வாயும் இருக்குது. சூரியன் மட்டும் நம்ம மகர ராசியில் இருக்கார், சந்திரன் டெய்லி நகர்ந்துக்கிட்டு இருக்கார். அதே மாதிரி செவ்வாய் கிரகம் இப்போ மிதுன ராசியில் இருக்கார். கடகத்திலிருந்து மிதுனத்துக்கு போகிறாரு, கடகத்தில் வர்றாருன்னு வைங்க. இப்போ அந்த செவ்வாயினுடைய வீடு எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தா நமக்கு 5ஆம் இடத்துல இருக்குது. பூர்வ புண்ணிய ஸ்தானம், குழந்தைகள், கலைகள், இது சார்ந்த அமைப்பு. 12ஆம் இடம் என்பது சில பேர் ஆராய்ச்சி பண்ணிகிட்டே இருப்பாங்க, ரிசர்ச் பண்ணுவாங்க. அதன் மூலமாக வரக்கூடிய பணவரவு. அதே நேரத்தில் ரகசிய செயல்பாடுகள், செயல் திட்டங்கள் அப்படிங்கிறதும் சில பேருக்கு இருக்கும். இப்போ ஒரு இன்சூரன்ஸு சார்ந்து பணவரவு. அதே மாதிரி நம்மளுடைய சிந்தனை, நம்ம என்னெல்லாம் சிந்திக்கிறோமோ அதை எப்படி நடைமுறைப்படுத்துகிறோமோ அதன் மூலமாக நமக்கு பணவரவு. எதிர்பாராத தனவரவு அப்படின்றது ஒரு நிகழ்வு எதேச்சையாகவே நடந்துடும். இப்போ நம்ம செய்கிற தொழில் மூலமாகவும் வரும், நம்ம திடீர்னு நம்ம ஒரு க்ரியேட்டிவிட்டி மைண்டோடு செய்கிற மூலமாகவும் வரும். ஒரு டிஜிட்டல் ஃபார்மேட்டில் நம்ம என்னெல்லாம் தகவல் தொடர்புகளில் ஈடுபடுறோமோ, இப்போ ஒரு சில பேர் பத்திரிகையில் கட்டுரை எழுதுவாங்க, கதை எழுதுவாங்க, கவிதை எழுதுவாங்க. அப்போ எழுத்து மூலமான பணவரவு. அதுபோக டிஜிட்டலில் சில வேலைகள்லாம் செய்வாங்க, ஹோம்ஒர்க் மாதிரி செஞ்சு கொடுப்பாங்க, அதன் மூலமாகவும் பணவரவு. சகோதர வழி மூலமாக பணவரவு, இளைய சகோதர சகோதரி, அந்த இடத்துல நமக்கு அந்த தாக்கம் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, எதிர்பாராத வரவுகள் அப்படின்ற இடத்துல நமக்கு சுக்கிரனாகவே அது வேலை செய்யும். அதே மாதிரி சனியாகவும் அது வேலை செய்யும். இப்போ நமக்கு சூரியன் இருக்கக்கூடிய இடம் அப்படிங்கிறது 2ஆம் இடம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும், இந்த சந்திரன் எங்கெல்லாம் போகிறாரு அதன் மூலமாகலாம் நமக்கு பணம் வரும். இப்போ செவ்வாய் நமக்கு 5ஆம் இடம் அப்படின்னா, 5ஆம் இடம் அப்படின்றதுல நமக்கு குழந்தையும் இருக்குது, 5ஆம் இடம் என்பது நமக்கு கலைகளும் இருக்குது. இப்போ ஒரு கலை சார்ந்த பொருளை நம்ம வாங்குகிறோம், ஒரு ஆபரணத்தை செஞ்சு வாங்குகிறோம், ஒரு விக்கிரகம், ஒரு ஆன்மீகத்தில் பார்த்திங்கன்னா ஒரு விக்கிரகம் செய்கிறது கூட கலை சார்ந்த பொருள் தான். அப்போ ஒரு ஷேர் மார்க்கெட் ரீதியாக திடீர் பணவரவு வர்றதும் அதுவும் பணவரவு தான். அப்போ வாக்குஸ்தானத்திலும் சேமிப்பு ஸ்தானத்திலும் உள்ள சூரியன் நமக்கு பேச்சினாலும் நம்முடைய நடைமுறை திறமைகளினாலும் எதிர்பாராத ஒரு தனவரவை கொடுப்பார் என்று கூறி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் JMS. நன்றி, வணக்கம்.